வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? செங்கோட்டையின் அரசியல் வாழ்க்கையை முடித்து விட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஆனா நேற்று இரவு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இரவு விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். ஒருவரை தவிர அவர் எடப்பாடி பழனிசாமியால் அழைக்கப்படவில்லை. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் வராததுக்கு காரணம் அவர் தவிர்த்து விட்டாரா, அல்லது எடப்பாடி அவர்கள் அவரை அழைக்கவில்லையா? அதாவது செங்கோட்டையன் அவர்கள் ஒதுங்கினாரா அல்லது ஒதுக்கப்பட்டாரா? இத பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஏன்னா செங்கோட்டையனோட லைஃப்ல இனிமேல் எம்எல்ஏ அப்படிங்கிற ஆசையே வரக்கூடாது. கிட்டத்தட்ட 8, 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. பட் இந்த முறை 2026 அவர் சீட்டு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல சில செய்திகள் வருகிறது. பட் அதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே எம்எல்ஏவாக இருந்தவர். எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களோட அமைச்சரவையில் இருந்தாரு. பட் அவர் மிகப்பெரிய ஒரு சீனியர் பர்சன். அது அதிகமான ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் தான். பட் அந்த செங்கோட்டையனை இன்னைக்கு வந்து எடப்பாடி ஒதுக்குகிறார் அப்படிங்கிறத விட ஒதுக்கி விட்டார் அப்படிங்கிறதே சொல்லலாம். வரும் 2026 தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்எல்ஏவாக ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் அவர் கிடையாது அப்படின்லாம் சில தகவல்கள் வருதுங்க. ஸோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாஜகவோட ஒரு பாஜக கூட்டணிக்காக அவர் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது தான். அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ஓபிஎஸ் ஒதுக்குற மாதிரி செங்கோட்டையில கழட்டி விட பாக்குறாரு எடப்பாடி அவர்கள். ஸோ அந்த ஒரு செய்தி வந்து இப்ப பெரிய ஒரு பேசப்படும் பொருளாகி இருக்கிறது. நேற்று இரவு விருந்துல எல்லாருக்கும் பலத்த கவனிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கவனிப்புனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த இரவு விருந்துக்கு பிறகு எல்லா எம்எல்ஏக்களோட கார்லயும் வெயிட்டா ஒரு சூட்கேஸ் போச்சு அப்படிங்கிறாங்க. பட் அது வந்து அவங்களோட கட்சியோட உள்ளுகாரம்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த விருந்துல ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது அப்படிங்கிறாங்க. எல்லோருக்கும் வந்து அவ்வளவு சிறப்பான உணவு பரிமாற்றம் மட்டும் இல்லை, எல்லா எம்எல்ஏக்கள்ட்டையும் பர்சனலாவே எடப்பாடி வந்து ஒவ்வொருத்தையுமே பேசியிருக்காரு. ஸோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவங்க ஊர்ல என்ன பண்ணணும், நம்ம எலெக்ஷன் இந்த தேர்தலில் வந்து நம்ம எப்படி ஜெயிக்க போறோம், பாஜகவோட கூட்டணி வச்சது காரணம் என்ன, இது வந்து நம்ம செயற்குழு கூட்டுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கூட்டணி ஏன் அறிவிச்சோம் அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களோட பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போல எந்த காரணத்தை கொண்டும் கட்சியில சசிகலாவையோ அல்லது ஓபிஎஸ்சியோ சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இனிமேல் அவங்களாம் தேவையில்லைங்க, நம்ம வந்து எப்படியாவது இந்த முறை ஆட்சிக்கு வந்துருவோம், ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்க நம்ம தெரிவிக்க விட போறோம் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, செங்கோட்டையனோட விஷயத்த ஒரு பக்கம் வைங்க, இன்னொரு பக்கம் அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு வீழ்ந்த கட்சியாகத்தான் இருக்கிறது. அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இப்போ வாக்கு பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது, ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது, அது கிட்டத்தட்ட வீழ்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப சசிகலா ஆதரவாளர்கள் ஒரு சிலர் இருக்காங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு 4-5% இருக்காங்க, டிடிவி ஆதரவாளர்கள் இருக்காங்க. பட் இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்ப பாஜகவோட அதிமுக கூட்டணிக்கு போகிறது என்றால் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கும் விஜய்க்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. அப்படி என்றால் இவங்க 20-25% மொத்தத்துல வர்றதே கஷ்டம். ஆனா இப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க ஒரு 19% வாங்கினாங்க, இவங்க 20.5% வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 40% வருது. இவங்க கண்டிப்பா இப்ப திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை சேர்த்தோம்னா கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துட முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு எடப்பாடி. ஆனால் அது அப்படிப்பட்ட உண்மை இல்லைங்க. 2வது, இப்ப பாமக வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளியில வந்து விஜயோட பேசிட்டு இருக்காங்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய், பாமக, சீமான் 3 பேர் கூட்டணி பேச்சுவார்த்தை. அது கூட இப்ப பேச வேண்டாம், ஜனவரி பிப்ரவரியில பேசிக்கலாம். இப்ப வந்து நம்ம ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தை மட்டும் முடிச்சுக்கலாம், அபிஷியலா வந்து நம்ம ஜனவரியில அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாமக தரப்பு சொன்னதாக ஒரு செய்தி இருக்குங்க. அது ஐயநாதன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. அதே போல சீமான் அவர்கள் கூட ஒரு தடவை பேசினார். ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது தம்பி கூப்பிட்டுருக்காரு. தம்பி வந்து அதிமுக கூட பேசியிருக்காரு. துணை முதல்வர் பதவியெல்லாம் கேட்டாராம். அதிமுக கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அதே போல தோக்கலன்னா ஏதோ ஒரு தவறான ஒரு வார்த்தை கூட சீமான் விட்டாருன்னு சொல்லி தாவேகா நபர்கள் வந்து பயங்கர எதிர்ப்பு கூட தெரிவிச்சாங்க. தொண்டர்கள் தெரிவிச்சாங்களே தவிர மேல தலைமையில இருந்து ஒரு எதிர்ப்பும் வரல. காரணம், கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கலாம் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி கூட சில விஷயங்களை சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக சீமான் கூட்டணி எல்லாம் வரப்போறதா கூட சில தகவல்கள் வருது. சீமான் வந்து இப்ப பாஜகவை பயங்கரமா வாழ்த்தி பேசுறாரு. இவரு மோடி அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் தமிழ் வார்த்தைகளை பேசுறாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறாரு. திருவள்ளுவரை பத்தி பேசுறாரு அப்படின்லாம் பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு மோடியை பற்றி. ஆனால் இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்புறம் அதிமுக நிறைய திட்ட ஆரம்பிச்சிருக்காரு, இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட்
சீமான் அவர்கள் வந்து தனித்து போட்டியிட போறாரா அல்லது அதிமுகவுடையோ அல்லது பாஜகவுடையோ இல்ல விஜயோட கூட்டணி சேர போறாரா அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வருது. எஸ்பி லட்சுமணன் அவர்கள் நினைக்கிறேன் ஒரு இடத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பாக சீமான் இந்த முறை கூட்டணிக்கு போகணும், போகல அப்படின்னா அந்த கட்சி அழிந்து விடும் அப்படிங்கிறார். ஒரு விஷயம் தாங்க, சீமானோட ஓட் பர்சன்டேஜ் 8.5%. அந்த 8 வந்து 4, 5, 6% குறைஞ்சிருங்கிறாங்க. இது காரணம் விஜயோட இம்பாக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டு கூட அவர் வந்து கூட்டணிக்கு போகலாம்னு சொல்றாங்க, பார்க்கலாம். அதே போல ஓபிஎஸ்ஏ வந்து எம்ஜிஆர் அண்ணா திமுக, அதாவது திருநாவுக்கரசோட கட்சியோட பேர் அது அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது அவரே வேற ஒரு காங்கிரஸுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முதல்ல பாஜக இப்ப காங்கிரஸ்ல இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த கட்சி பேர் அவர் பயன்படுத்த போறாரு அப்படின்லாம் சில செய்திகள் வருது. அவர் வந்து விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாருலாம் சில தகவல்கள் வருதுங்க. இப்படி பல கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. இதுல செங்கோட்டையன் நடுவுல கட்டி விட்டாங்க அரசியல்ல இருந்து அப்படின்னாலும், அவர் வந்து நான் சாகும் வரை அதிமுக காரணமாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் வந்து சுத்தமா கட்டி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா எம்எல்ஏ வந்து அவரும் எம்எல்ஏ தானேங்க. அதிமுக எம்எல்ஏ அனைவரையும் அழைக்கணும் இல்லையா? அப்ப ஏன் வந்து செங்கோட்டையனை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது, இல்ல அது தற்செயலா, அதாவது செங்கோட்டையனே இதை வந்து தவிர்த்துட்டாரு, ஒதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வரும் 2026 தேர்தலில் செங்கோட்டையனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டதாகும். அதனால அவர் கொஞ்சம் ஓரங்கட்டி அவரே தன்னை ஒதுக்கிக் கொள்கிறார். ஒரு சீனியர் எம்எல்ஏ அப்படிங்கிற இதுல வந்து சட்டமன்றத்துல நிறைய விஷயங்கள் அவர் தான் பேசுறாரு. இன்ஃபேக்ட் ஒரு தடவை எடப்பாடி அவர்கள் வெளியேறிட்டாரு தங்கள் எம்எல்ஏகளோட. ஆனா செங்கோட்டையன் மட்டும் தன்னுடைய தொகுதியை பத்தி போய் அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு முரண்பாடான ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அதனால அவரை கழட்டி விட்டுருவோங்கிற லெவலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விட்டதாகும். ஸோ செங்கோட்டையன் இனிமேல் நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் எப்படி கழட்டி விட்டோமோ அதே போல செங்கோட்டையனை கழட்டி விட்டுறலாங்கிற முடிவுக்கு எடப்பாடி வந்து விட்டதாக தெரிகிறது. அதனாலதான் அந்த இரவு விருந்துக்கு அவர் அழைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இப்ப தங்கமணி, வேலுமணி, உதயகுமார், முனுசாமி எல்லாருமே வந்து இவங்கெல்லாம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட. அவங்களுக்கு இருக்கிற உரிமை வந்து செங்கோட்டையனுக்கு இல்லைங்கிறது தான். இப்ப என்னன்னா அவரும் 2 பேரும் ஒரே சாதி தான், யாரு எடப்பாடியும் சரி செங்கோட்டையனும் சரி. அதனால நமக்கு அந்த ஓட்டெல்லாம் வந்துடும், அவர் வச்சுதான் வாங்குற அவசியம் இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு எடப்பாடி வந்து விட்டதாக தெரிகிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு இன்னும் சரியாக அரசியல் புரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வேன், ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் திமுக கூட்டணிக்கு. ஆனால் அவர் இன்னும் அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா அவருக்கு இன்னும் அரசியல் புரியவில்லை. ஒருவேளை 2026 படுதோல்வி அடைந்தார், ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவின் அழிவு ஆரம்பமாகிவிடும். அதே போல பாஜகவோட கூட்டணி போனாலும் அதிமுகவுக்கு அழிவு ஆரம்பம் அப்படிங்கிறது நம்ம எழுதி வச்சுக்கலாம். தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒண்ணும் இல்லைங்க, 2026 விட்டுருங்க, 2029, 2031 பாருங்க, அதிமுக இன்னும் படுதோல்வி அடையும் அப்படிங்கிற மாதிரிதான் நிலைமை இருக்கு. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்ப எடப்பாடியை எல்லாம் வந்து மதிக்கிறதே இல்லை அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா அவர் பேசுற பேச்சு, நீட்டுக்கு எதிரான அவருடைய ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே மக்கள் மனசுல இன்னும் இருக்குங்க. அதனால எடப்பாடியை கழட்டி விட்டுருவாங்கிறதா எனக்கு தோணுது. ஒரு பாஜகவோட மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்தாலும் 2021 நடந்த அதே கதைதான் நடக்கும். பட் அந்த மாதிரி 75 எம்எல்ஏக்கெல்லாம் வாங்க முடியாது, 30-40 குறைஞ்சிடும், இன்க்ளூடிங் பாஜக நான் சொல்றேன். ஸோ அந்த நிலைமை தான் இப்ப இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ அண்ட் பை டு எவரிவன்.